ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டு கடை காளான் எப்படி வீட்டிலே செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்னதாக முட்டைக்கோஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. முட்டைக்கோஸை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி போட்டிங்கன்னா அதே டேஸ்ட்டுக்கு வந்துடும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா ஒரு 50 கிராம் இல்லாட்டி 25 கிராம் போட்டுக்கோங்க முழுசாக. ஃபுட் கலர் வந்து ரெட் கலராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆரஞ்சு கலராக இருந்தாலும் பரவாயில்ல. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு பவுல் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. மைதா மாவு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு பவுல் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோமா, அதில் பாதி அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா முட்டைக்கோஸ் கழுவுனதுலே தண்ணி நம்மளுக்கு லைட்டாக இருக்கும். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. போண்டா எப்படி போடுவோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி போடுவோமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு கடாயில் அடுப்பை பற்ற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கார்ன் எடுத்து வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ரோட்டுக்கடை காளானுக்கு கார்ன் மெயினாக போடுவாங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க வறுத்து. நம்ம முட்டைக்கோஸ் மசாலா போட்டு வச்சுருக்கத போண்டா மாதிரி தட்டி சின்னதாக போட்டுக்கலாம். அதே எண்ணெயிலே போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ரொம்ப மொறுன்னு வறுக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வறுத்தா போதும். திருப்பி போட்டுக்கோங்க. வெந்துருச்சு, எடுத்து வச்சுக்கலாம். காளான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் அரை அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. நம்ம வச்சுருக்க காளானை போண்டா போட்டிருக்கதை உதுத்து போட்டுக்கலாம். உதுத்து போட்டதை நல்லா கொதித்ததுக்கப்புறம், தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த உதுத்து போட்டதை போட்டுக்கலாம். காளான் முட்டைக்கோஸ் வறுத்து வச்சதை இதே மாதிரி ஸ்டெப் அண்ட் பை செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வேகட்டும், உதுத்து போட்டது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தண்ணி லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி. மிக்ஸ் பண்ணதை நம்ம எடுத்து வச்சுருக்க குக்கரில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல ஊற்றிடலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் கிண்டி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் மிளகாத்தூள் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கெட்டி பதத்துக்கு வரட்டும், நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மேலே வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் கூடுதலாகவே போட்டுக்கோங்க. கார்ன் வறுத்து வச்சதையும் போட்டுக்கோங்க. லைட்டாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. ரோட்டுக்கடை காளான் ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.